இந்திய திரைப்படங்களுக்கான 61வது தேசிய விருதுகள் டெல்லியில் இன்று அறிவிக்கப்பட்டன. இதில் தமிழகத்திற்கு 6 விருதுகள் கிடைத்துள்ளன. மறைந்த இயக்குனர் பாலு மகேந்திரா இயக்கிய தலைமுறைகள் திரைப்படம் தேசிய ஒருமைப்பாட்டை விளக்கும் படமாக தேர்வாகியுள்ளது. தங்க மீன்கள் திரைப்படம் 3 விருதுகளை வென்றுள்ளது. இந்தியாவின் ஆஸ்கர் விருதாக கருதப்படும் தேசிய விருதுகள் இந்தியாவின் ஒவ்வொரு மொழியிலும் உள்ள திரைக்கலைஞர்களின் கனவு. 2013ஆம் ஆண்டு வெளியான படங்களுக்கான தேசிய விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை பாலிவுட் படமான ஷிப் ஆஃப் தேசியஸ் வென்றுள்ளது. சிறந்த பொழுதுபோக்கு சித்திரமாக தேர்வாகியுள்ளது ரசிகர்களின் அமோக ஆதரவை பெற்றும் வசூலை குவித்த பாக் மில்கா பாக். சிறந்த நடிகருக்கான விருதை ஷாஹித் திரைப்படத்திற்காக பாலிவுட் நடிகர் ராஜ்குமாரும், பேரறியாதவர் படத்திற்காக மலையாள நடிகர் சூரஜ் வெஞ்சராமுடுவும் பகிர்ந்து கொண்டுள்ளனர். சிறந்த நடிகைக்கான விருதை ஹிந்தியில் வெளியான லயர்ஸ் டைஸ் படத்திற்காக கீதாஞ்சலி தாப்பா வென்றுள்ளார். சிறந்த குழந்தை நட்சத்திரத்திற்கான விருதை மராட்டி படமான ஃபேண்ட்ரிக்காக சோமன் அவ்கடேவும், தமிழில் வெளியான தங்க மீன்கள் படத்திற்காக சாதனாவும் வென்றுள்ளனர். மாநில மொழி பிரிவில் சிறந்த தமிழ் படமாக ராம் இயக்கத்தில் வந்த தங்க மீன்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தங்க மீன்கள் படத்தில் இடம்பெற்ற ஆனந்த யாழை பாடலுக்காக சிறந்த பாடலாசிரியருக்கான விருதை நா. முத்துக்குமார் வென்றுள்ளார். தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் சிறந்த படத்திற்கான நர்கீஸ் தத் விருதை பாலு மகேந்திராவின் தலைமுறைகள் வென்றுள்ளது. சிறந்த எடிட்டிங் பிரிவில் வல்லினம் படத்திற்காக சாபு ஜோசப் தேசிய விருதை வென்றுள்ளார். திரைப்படம் அல்லாத பிரிவில் தமிழில் வெளியான தர்மம் என்ற குறும்படம் சிறப்பு விருதினை பெற்றுள்ளது. இந்த படத்தை மதோன் எம். அஸ்வின் இயக்கியுள்ளார். மொத்தத்தில் தமிழ் திரையுலகம் 6 தேசிய விருதுகளை வென்றுள்ளது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது.